அதே மாடல் வேர்ப்ஸ வந்து பி வேர்ப்ல நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதோட வேர்ப் நம்ம பார்த்தலாம். வில் பி, ஓகே, வில் பி, ஷால் பி, வுட் பி, ஷுட் பி. பி வேர்ப்புக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சாதான் அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். சோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுறோம். சப்ஜெக்ட் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பி வேர்ப் போடுறோம். பி வேர்ப்புங்கும் போது வில் பி, ஷால் பி, இந்த மாதிரி நம்ம எதுனாலும் போடலாம். சோ நான் ஏதோ எக்ஸாம்பிளுக்காக போடுறேன், எல்லாத்தையும் எழுத முடியாது, சோ டிலே ஆகும். அடுத்தது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஓகே, வில் பின்னு வந்துட்டாலே, வில் பி, ஷால் பின்னு வந்துட்டாலே இது என்ன டென்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்னதான் போடுவோம்? ஐஎன்ஜி போட்டுதான் எழுதுவோம். சோ சப்ஜெக்ட் போட்டிருக்கோம், வில் பி போட்டிருக்கோம், வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போட்டிருக்கோம். ஆனா இந்த பி வேர்ப்பை பொறுத்தவரையிலையும் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அதை தவிர்த்து சில இது எழுதலாம். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து ஒரு சில நேரங்கள்ல நவுனும் வரும். இந்த 3 ஃபார்மேட்டுமே எழுதலாம். இதை எப்படி எழுதுறது அப்படிங்கறத நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வி வேர்ப்பை எழுதியாச்சு. ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஐ தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டை நீங்க தான் போட்டு எழுதிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்காக தான் ஐ யூஸ் பண்ணிருக்கிறேன். சோ இங்க சப்ஜெக்ட் எழுதிட்டோம், பி வேர்ப் எழுதியாச்சு. அடுத்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜிங்கும் போது நம்ம கோன்னு பார்த்தோம் இல்லையா, சோ கோயின்னு போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜிக்கு நம்ம யூஸ் பண்றோம். வேற ஒர்க்கிங் அந்த மாதிரி போடலாம். இது வந்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜிக்கான ஃபார்மேட். ஓகே, சோ அப்ப அட்ஜெக்டிவ் என்ன எழுதலாம்? அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்து லேட். ஓகே, ஒரு வெர்ப் வந்து ஆக்ஷன்ல இருந்தா, இப்ப வந்து ஐ கோயிங், அப்போ ஐ வில் பி கோயிங். அப்போ கோயிங்கிறது போய்கிட்டு இருக்கிறது, அங்க ஒரு ஆக்ஷன் நடக்குது, அங்க ஒரு செயல் நடக்குது. செயல் நடக்கும்போது ஒரு ஆக்ஷன்ல இருக்கும்போது தான் நம்ம வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். ஆனா லேட்டுங்கிறது வந்து அங்க ஆக்ஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது, தாமதமா வந்துட்டாங்க. ஓகே, சோ அங்க லேட்டுங்கிறது வந்து தாமதத்தை குறிக்குது. அந்த தாமதம்ங்கிறது வந்து ஆக்ஷன் கிடையாது, அது ஒரு ஸ்டேட், ஒரு நிலை. ஓகே, லேட்டா வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நிலை தானே தவிர அதுல எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. சோ லேட்டுங்கிறது வந்து நிலை. அந்த மாதிரி இதை வந்து நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, ஹாப்பி, இதுவும் ஒரு நிலை தான், ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஓகே, இதையும் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். சோ ரிவார்டுங்கிறது வெகுமதி. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து நவுன்ல வந்துரும். ஓகே, வெகுமதிங்கிறது வந்து நவுன்ல வந்துரும்.